நான் உன்னோட கூட இருந்து, சொல்லுங்க, நான் உன்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 2 லைன் தான் வாக்குத்தத்தம். இப்ப ஃபுல்லா படிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தந்து பாருங்க, கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக உங்களோட கூட தான் இருப்பாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அது 26, 24 வாசிங்க. அதுலயே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது சொன்னதை செய்யும் அளவு செய்யற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டார். கரங்களை விசுவாசம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதாவது 31 8ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லா வசனத்துல என்ன வருது? உன்னோட கூட இருந்து, உன்னோட கூட இருந்து, உன்னோட கூட இருந்து. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யார் சொன்னது? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு இல்லையா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் 5 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு? சரியா? இது நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை நாம் சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 1:21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று. முதல் ஆசீர்வாதம் என்ன? சுதந்திரித்துக் கொள்வது. முதல் என்னது? சுதந்திரித்துக் கொள்வது. எதா இருந்தாலும் சரி, சுதந்திரித்துக் கொள்வது. 2வது, கர்த்தர் உன் கூட இருந்தா உன்னை விருத்தி செய்வார். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் உன் கூட இருந்தா, உன்னோட கூட இருந்தா உன்னை விருத்தி செய்வார். 3வது, கர்த்தர் உன்னோட கூட இருந்தா உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. எதை விஸ்தாரமாக்குவார்? நம்பர் 4, கர்த்தர் உன்னோட கூட இருந்தா நீ போகும் இடமெல்லாம் அனுகூலமான கதவு திறக்கப்படும். அல்லேலூயா. 5வது, கர்த்தர் உன்னோட கூட இருந்தா உன் சத்துருக்களை சிதற பண்ணுவார். அல்லேலூயா.